திரு ஜென்ராம், எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை முதற்கட்டமாக? அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த அந்த பாலியல் துன்புறுத்தல் எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துருக்குது, எல்லாருக்கும் கவலைகளை கொடுத்துருக்குது. எல்லாரும் கண்டனத்தையும் தெரிவிக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்குது. அதில் எதுலேயே மாற்று கருத்து எனக்கு இல்லை. ஆனால் இந்த வகை குற்றங்கள் நாடு முழுக்க அதிகரித்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது கவலைக்குரிய முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு பெண்ணினுடைய புகைப்படத்தை, அந்த பொண்ணை எங்கேயாவது குளிச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த குளியல் ஃபோட்டோவை எடுத்து, அல்லது அவர்கள் உடை மாற்றுகின்ற ஃபோட்டோவை எடுத்து, அல்லது அவர்கள் எங்கேனும் 8 மணிக்கு மேலே தன்னுடைய நண்பரோட அல்லது காதலனோட ஒரு இடத்துல இருந்து முத்தமிட்டு கொண்டிருந்தாலோ அல்லது தழுவி கொண்டிருந்தாலோ அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இதையெல்லாம் காண்பித்து உங்களுக்கு வீட்டில் சொல்லிவிடுவேன், அல்லது உங்கள் வேலை பார்க்குற இடத்துல சொல்லிவிடுவேன், அல்லது படிக்கிற இடத்துல சொல்லிவிடுவேன் மிரட்டி அவர்களை வல்லுறவுக்கு அழைத்து செல்வது அப்படிங்கிறது அதுவும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த பேட்டர்ன் ஆஃப் கிரைமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அது தவிர அது இளம் பெண்ணாக இருக்கணும், மாணவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் இல்லை. கணவன் மனைவி கடற்கரை ஓரத்தில் வீட்டிலேருந்து வெளியில் கடற்கரைக்கு இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, முக்கியமாக ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் பேச முடியாத சில விஷயங்களை தனியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது இருட்டுக்கு பிறகு கடற்கரையில் உட்காரக்கூடாதுன்னு இல்லாமல் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்கேயும் இதே போன்ற கிரைம், ஆணை அடித்து துரத்தி விட்டு அல்லது ஆணை அடித்து மயக்கமாக்கி விட்டு பெண்ணோடு அத்துமீறல்களை நடத்தக்கூடிய கிரைமும் இதே ஊரில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நடக்குது, இந்த ஊரில் இல்லை, உலகம் முழுக்க நடக்குது. ஆக இந்த கிரைம் என்ன காரணம்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசு தொடர்பான விஷயத்தில் நான் வழக்கறிஞர் தமிழ்மணி சொன்னதை நான் ஏற்கிறேன். அரசு என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியதை செய்கிறாங்க. வல்லுறவு அல்லது பாலியல் சீண்டல் அல்லது அத்துமீறல், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இவையெல்லாம் நிர்வாக பிரச்சனை இல்லை, அது எல்லாம் சமூக பிரச்சனை. ரைட், சமூக பிரச்சனை. அந்த பேட்டர்ன் இருக்கு, ஓகே, நம்ம ஒத்துக்கலாம். அது இந்த ஆட்சின்னு இல்லை, எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு மிக உயர்ந்த ஒரு டாப் ரேட்டட் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல, எல்லோராலும் போற்றக்கூடிய இல்லை மதிக்கப்படக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரி ஒருத்தர் அத்துமீறி உள்ள இவ்வளவு நேரம் ஏறக்குறைய ஒரு 40 நிமிஷம் தனியா இருந்திருக்கிற மாதிரியான விஷயங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் இது போன்ற குற்றங்கள்ல ஒரு மேட்டரே இல்லை சார். உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அலுவலகத்துல இது போன்ற பிரச்சனைகள் பற்றிய புகார்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ இது போன்ற புகார்களுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய காரணங்களை பற்றி பேசுவதுதான் சரியானது. இல்ல சிசிடிவி வேலை செய்யல, இல்ல ரெண்டே விஷயம் தான். சிசிடிவி எஃப்ஐஆரும் இங்க எதிர்கட்சிகளால அதிகமா பேசப்படுது. இப்ப கூட கொஞ்சம் எதிர்கட்சிகள் ஒரு நிமிஷம், எதிர்கட்சிகள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும். அவங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிராக இந்த விஷயத்தை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசட்டும். அது எள்முனை அளவு கூட இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி சமூகத்தை அழைச்சிட்டு போக போறது இல்லை. அது திமுகவுக்கு தலைவலி கொடுக்குறாங்க, டாக்டர் இருக்காரு, டாக்டர் அதற்கு பதில் சொல்லுவாரு. நீங்களும் நானும் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகரும் முதன்மையாக கவனம் செலுத்த வேண்டியது இது ஒரு சமூக பிரச்சனையாக என்னென்ன பிரச்சனைகளை உருவாக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமானதுன்னு நான் கருதுறேன். இதை வெறும் அதிமுக ஆட்சியில நடந்ததா, திமுக ஆட்சியில நடந்ததா, அல்லது பாஜக ஆட்சியில நடந்ததா, இந்த தமிழ்நாட்டில் நடந்ததா, யூபியில நடந்ததான்னு பேசுறதுல ஒரு பலனும் இல்லை. நல்ல வார்த்தையோட சொல்லணும்னா நான் உங்ககிட்ட கேட்டுறேன், நீங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த எஃப்ஐஆர்ல இப்படி பேர் வருவது அப்படிங்கிறதே ஒரு நிர்வாக ரீதியிலான ஒரு கோளாறு அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேரு, ஊரு, ஃபோன் நம்பர், அப்பா எல்லாரும் வருவது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை மொத்தமா சீரழிக்கக்கூடிய ஒரு நடவை ஒரு நிர்வாக குளறுபடியா பாக்குறாங்க. ஒண்ணு சிசிடிவி ஒண்ணு ஜென்ரா இதுக்கு சேர்த்தே பதில் சொல்லிடுங்க. அங்க ஒட்டுமொத்தமா இப்ப கமிஷனர் சொல்லியிருக்காரு, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அங்க ஒட்டுமொத்தமா வளாகத்துல 70 சிசிடிவி இருக்கு, அதுல 56 வேலை செய்யுது, 14 வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. முதற்கட்டமா இந்த புகார் வெளியே வரும்போது அங்க சிசிடிவி வேலை செய்யல அப்படிங்கிற செய்தி வெளிவந்ததையும் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு டாப் ரேட்டட் இன்ஸ்டிடியூஷன்லயும் ஒரு குளறுபடி, ஒரு பாதுகாப்புக்கான ஒரு சிசிடிவி சரியா வேலை செய்யலன்னா ஒரு சாமானியனுக்கு என்ன தோணும்? எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய கேள்வி சரிதானே அப்படின்னு தோணாதா? இல்ல, இந்த சிசிடிவி அப்படிங்கிற பிரச்சனைகள் வந்ததற்கு பிறகு பெரும்பாலும் எங்கெங்கெல்லாம் கிரைம் நடக்குதோ அங்கங்கெல்லாம் கிட்டத்தட்ட அந்த இடத்துல சிசிடிவி வேலை செய்யல அப்படிங்கிற
செய்தியை தான் நம்ம அந்த கிரைமோட சேர்த்து பார்க்கிறோம். ஒன்று, கிரைமுக்கு முன்னாடி அவர்கள் வந்து சிசிடிவி வேலை செய்யாத நிலையை உருவாக்குகிறார்கள், அல்லது சிசிடிவி ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிசிடிவிகள் அதனால கிடைக்கக்கூடிய பலன்களை தாண்டி நம்மை கண்காணிப்பதற்காக வைத்திருக்கிறாங்களோன்னு சொல்லி அங்க வந்து சிசிடிவி இல்லாமல் செய்வதற்கு மாணவர்களே கூட ஏதேனும் ஒரு சூழல்ல காரணமாக இருந்திருக்க முடியும். அது பிற்காலத்துல இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் கண்காணிக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக ஒருவேளை அந்த மாதிரி மாணவர்களே கூட காரணமாக இருந்திருக்க முடியும். மாணவர்கள் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இருக்கக்கூடும், ஒருவேளை இருக்கக்கூடும். நிர்வாகம் அதை சரி பண்ணவர் தான் அவங்க வேலை. நீங்க அண்ணா பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, அல்லது இது ஒரு தனியார் பல்கலைக்கழகமாக இருந்தால் அந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, இதுல வந்து இடம் எனக்கு ஒரு பிரச்சனையாக இல்லை. அதுல வந்து அதற்கு அந்த மாதிரி கோளாறுகளுக்கு முதலமைச்சர் பொறுப்பா அல்லது உள்துறை காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பா அல்லது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பான்னு பேசுறதை விட இதெல்லாம் வந்து உடனடியாக அந்த நிர்வாகத்தினுடைய பொறுப்பு. அதுல யார் யார் என்னென்ன விஷயங்கள்ல தவறு செய்திருக்கிறார்கள்னு பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அது வந்து அது ருட்டீன் மேட்டர்ஸ்னு சொல்றேன். அது ருட்டீன் மேட்டர்ஸ் அரசு செய்யும். இந்த அரசு வந்து எந்த கட்சிக்காரர் அந்த குற்றம் செய்தவர் அப்படின்னு பார்க்கறது இல்ல, எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாக இருக்குங்கிறத இதற்கு முன்னால நடந்த பல்வேறு சம்பவங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால அவர் திமுகவா திமுக இல்லையா, திமுக உறுப்பினர் என்ற போர்வையில் தான் அந்த கார்டு தான் அவருக்கு அந்த திமிரை கொடுக்குது, அந்த கார்டு தான் அவரை இந்த குற்றம் செய்ய சொல்லுது அப்படின்னுலாம் எதிர்கட்சிகள் சொல்றதுல எந்த இதுவும் கிடையாது. அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல ஏராளமான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. அது எல்லாம் வந்து அந்த கட்சி உறுப்பினராக அவங்க இருக்கிறது தான். திமுக உறுப்பினராக இருக்கிறதுனால தான் சிசிடிவி வேலை செய்யலன்னு சொல்லி காப்பாத்த ட்ரை பண்றீங்க, எஃப்ஐஆர்ல அதனால தான் முழு விவரத்தை வெளியிடுறீங்க. இது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை பிரஸ் மீட்டை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அப்ப அதுக்கு அந்த மாதிரி ஏதோ நடக்குது. அந்த பிரஸ் மீட் வந்து நீங்க தனியாக பேசுனீங்கன்னா பேசலாம், மற்றபடி அதுல பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இது தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அது இந்த பிரச்சனையினுடைய வேர்களை தொடுவதாக நான் நினைக்கல. இது சமூக பிரச்சனை, ஆனா அடிப்படையில நிர்வாக பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். குற்றத்தின் மீது நடவடிக்கை எடுக்கிறது தான் நிர்வாக பிரச்சனை, அதை அரசு செய்திடுச்சு. ஆனா இந்த வகை குற்றங்களுக்கான காரணங்கள் சிக்கலானவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை சார் சொன்ன மாதிரி, தமிழ்மணி சார் சொன்ன மாதிரி அதை மேலோட்டமாக என்னால பார்க்க முடியல. அதனால அதை பற்றி நான் பேசணும். அவருடைய ரிக்வெஸ்டையே நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், கொஞ்சம் நேரம் கொடுங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி கோரிக்கையை நான் வச்சதே இல்ல. ஆனா அதை பற்றி பேசுறேன். ஏன்னா இது அடிப்படையில ஒரு தந்தை வழி சமூகமாக, ஆணாதிக்க சமூகமாக, சமத்துவம் இல்லாத, பாலின சமத்துவம் இல்லாத சமூகமாக இருக்கிறது ஒரு முதன்மையான காரணம். இதுக்கு பெண் வந்து ஆணின் சொத்தாக கருதப்படுகிறார், ஆணுக்கு கீழ்ப்பட்டவராக, ஆணுக்கு அடங்கி செல்பவராக கருதப்படுகிறார். பெண் வந்து பெண்ணுடைய உடல் வந்து ஆணுக்கு சொந்தமான பொருள் என்ற ஒரு புரிதல் இதுக்குள்ள இருக்கு. அது வந்து மாணவியா இருந்தாலும் சரி, பேராசிரியராக இருந்தாலும் சரி, ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் சரி, இது எல்லா இடங்கள்லயும் கிரைம் நடந்திருக்கு, கொலை நடந்திருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த இடம் என்ற எந்த இடத்தோடும் இது வந்து கட்டுப்பட்டு நிற்கல. பெண்களுடைய பணிகளும் ஆண்களுடைய பணிகளும்னு சமூகம் வகுத்து வைத்திருக்கக்கூடிய நியதிகள் கூட, சட்டங்கள் கூட, ஸ்மிருதிகள் கூட ஆணையினுடைய ஆதிக்கத்தை ஆதரித்து நிற்கின்றன. பெண்களை வந்து அடங்கி போக சொல்கின்றன. அவங்க வந்து அவங்களுக்கு விருப்பமான ஆடை அணிந்தால் அந்த ஆடை இஸ் an invitation to people அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையை பெற்றவர்களாக இந்த சமூகத்தின் ஆண்கள் இருக்கிறார்கள். இருட்டில் வெளியில வந்தா, ராத்திரி வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு தனியாக போனா, எல்லா இடங்களுக்கும் யாராவது ஒருவரை துணையாக கூட்டு போனோம், துணையாக வர்றவரை அடிச்சு விரட்டிட்டாலும் தனியாக இவங்க பாதுகாப்பாக நிற்க முடியாது. இப்படி 1000 பிரச்சனைகள் இருக்கு. அதுல அடிப்படையாக அந்த ஆணினுடைய அணுகுமுறையையும் ஆணினுடைய வன்முறையையும் வன் செயலையும் முதன்மையான பிரச்சனையாக கருதுவதற்கு பதிலாக எல்லாவற்றையும் பெண்கள் மேலேயே சுமத்தி பெண்களை விக்டிமைசிங் த விக்டிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாடலை முன்னிறுத்துவது சமூகத்தில் பெரும்பான்மையான ஆண்களிடம் அவங்களுடைய மனதுல இருக்கு. அது ஒரு மேஜரான பிரச்சனை. யூ ஆர் இன்வைட்டிங் அப்படின்னு, அதான் யூ ஆர் இன்வைட்டிங்கிறது அதுலயும் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் பண்பாட்டு ரீதியாகவே வல்லுறவு வந்து ஆணின் அதிகாரத்தின் அடையாளமாக இருக்குது, ஆணின் ஆதிக்கத்தின் அடையாளமாக இருக்குது. நீங்க மேரிட்டல் மேரேஜ்ங்கிற இன்ஸ்டிடியூஷன் கூட
மேரிட்டல் ரேப் வந்து கிரைமாக கருதாத ஒரு நாட்டில் நம்ம வசிக்கிறோம். சட்டமே பெண்களுக்கு எதிராக இருக்குது. அந்த மாதிரி நீங்க கணவன் வந்து மனைவியோடு வல்லுறவு கொண்டால் அது குற்றம் இல்லை அப்படின்னு அரசு தரப்பிலேயே ஒரு நியாயத்தை முன்வைக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம சமூகம் இன்றைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் செக்ஸ் ஒர்க்கராக இருந்தால் யாரோ ஒருவரோட நீங்க ஏற்கனவே போனவங்க தானே, அப்ப எங்க கூட வந்தா என்ன அப்படின்னு சொல்லி ரேப்புக்கு அதை ஒரு ஜஸ்டிபிகேஷனாக முன்வைக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது. அது வந்து செக்ஸ் ஒர்க்கராக மட்டும் இல்லை, இப்போ இந்த நிகழ்வுல கூட யாரோ ஒரு ஆணுடன் நீங்க நெருக்கமாக இருந்தீங்கன்னா நீங்க என் கூடவும் இருந்தா என்ன தப்பு, அல்லது நான் சொல்லக்கூடிய இன்னொருத்தரோடையும் இருந்தா என்ன தப்பு அப்படின்னு ஒரு தியரி, ஒரு அணுகுமுறை, ஒரு சிந்தனை, ஒருவருடைய கன்சென்ட்ங்கிற விஷயத்தை பற்றிய கவலைப்படாத ஒப்புதல், ஒருவருடைய ஒப்புதல் இல்லாம இந்த மாதிரி எந்த அத்துமீறல்களுக்கு தொடுதலுக்கு கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற நாகரிகம் இல்லாத, பண்பாடு இல்லாத ஒரு சமூகமாக நம்ம சமூகம் இருக்கு. இந்த சமூக காரணங்களும் இதுல அடங்கும். இது அவ்வளத்தையும் சரி செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடாமல் வெந்ததை தின்று விதுவெந்தால் சாவோம்னு வாழ்க்கை நடத்துகின்ற நாம் அனைவரும் ஒரு விதத்துல குற்றவாளிகள் தான். ஓகே, திரு ஜென்ரா, உங்களுடைய நிறைவு பார்வை. சில நாட்களுக்கு முன்னால ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்து கொண்டது நினைவுக்கு வருது. இனி 1.5 வருஷம் தொலைக்காட்சி விவாதங்கள் இப்படி தான் இருக்கும், அதற்கான அறிகுறிகள் தான் தெரியுது அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட அது இன்றும் மெய்ப்பிக்கப்படுகிறது. இன்று செய்தியாளர் சந்திப்புலையும் நாகரிக அரசியல், மரியாதை, விவாதம் இதெல்லாம் கிடையாது, இனிமேல் வந்து ஆர்ப்பாட்டம்லாம் கிடையாது, வேற மாதிரி தான் டீல் செய்வோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் செய்தியாளர் சந்திப்பில் பார்க்க முடிஞ்சுது. அதனுடைய பிரதிபலிப்பா என்னன்னு தெரியல, இங்கேயும் தங்க வரதராஜன் ரொம்ப கோபமாக பேசுகிறார். அதுவும் குறிப்பாக திமுக பிரதிநிதியோடு பேசுகிறார். அதிலும் குறிப்பாக டாக்டர் சஃபி சுலைமானோடு பேசுகிறார். இது எல்லாவற்றையுமே நுட்பமாக பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு வருது இதை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் வந்து காவல்துறையிட்ட மட்டும்தான் இருக்குமா, இல்லை புகார் கொடுத்தவருக்கும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் காப்பி போகுமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்கு. அந்த சந்தேகத்தை கேட்குறேன். கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆக்சுவலா பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. அது அண்ணாமலை பண்ணாங்கன்னு சொல்லலாம். கொடுக்க முடியுமா முடியாதா, கொடுக்க வேண்டுமா இல்லையாங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியல. பட் அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் அது வந்து வெளியில வருவது வந்து புரிந்து கொள்ளக்கூடியது அப்படின்னு நினைக்கிறேன். 2000 ரூபாய் கொடுத்தா எந்த எஃப்ஐஆர் வேணாலும் கிடைக்கும். அது போக பெயர் சொல்றது இருக்குல்ல, பொள்ளாச்சி இன்சிடென்ட்ஸுக்கு பிறகு ஒரு காவல்துறை அதிகாரி பிரஸ் மீட்ல அவரே சொன்னார், ஒரு பெண்ணினுடைய பெயரை சொன்னார். ஆக இன்று திமுக ஆட்சி காலத்தில் அதே காவல்துறைக்கு இவங்க எஃப்ஐஆர் மூலமாக எப்படி பெயர் வெளியில சொல்றீங்க, விக்டிமைஸ் பண்றீங்கன்னு ஒரு வகுப்பு எடுக்கிறார்கள். அதுவும் நினைவுக்கு வருது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் போதெல்லாம் பொறுப்பாக சமூகத்தை இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகணுங்கிற பொறுப்புணர்வோடு செயல்படாம இதுக்குள்ள அரசியல் செய்வதற்கு முயற்சி செய்யறாங்கல்ல சிலர். அதாவது தஞ்சாவூர்ல ஒரு மதமாற்ற நிர்பந்தம் காரணமாக ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டாள் அப்படின்னு ஒரு பெரிய அரசியல் செய்ய முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணைக்கு பிறகு அதுல மதமாற்ற அம்சம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்தது. இதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் திருப்பூர்ல ஒரு தற்கொலையை வந்து கொலையாக செய்து ஒரு கலவரத்துக்கான வித்திடம் முயன்றார்கள். ஆனால் நடக்கல. அது தற்கொலை என்பது திரும்பவும் மெய்ப்பிக்கப்பட்டது. இந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் நடக்கும் போதெல்லாம், ஒரு துன்பியல் சம்பவம் ஒன்று நடக்கும் போதெல்லாம் அதிலிருந்து சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு தேவையான விஷயங்களை பற்றி பேசாம ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை அகற்றுவதையே நோக்கமாக கொண்டு அதை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தும் மனநிலையில் இருந்து அரசியல் கட்சிகள் முதிர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன்.